என்னடா பாக்குற? இங்க பாருடா, உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா? 3 மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. இனிமேலா கண்டுபிடிக்க போறானுங்க? என்ன 3 மாசமாடா உள்ள வச்சிருக்கீங்க? ஏய், பசி எடுத்தா நீயே துண்ணு. வாடா. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார் பார்த்து. இருக்கு சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாங்க. என் பேர் மகாலட்சுமி. என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும். இருங்கம்மா, கொடுக்குறேன். சொல்லுங்க மேடம். என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. 3 மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க பசங்க மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க. உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். என்னம்மா, ஏன் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. பரவாயில்ல அத்தை. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது? நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இல்ல இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க. நம்ம கடையில தானே வாங்கினா? பையா, பெரிய வக்கீலா பார்த்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும். அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பா கேட்பா. நம்ம புரிய வச்சிருக்கிறது கடத்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நிச்சயமா ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம். முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆள் கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா, பேசுறீங்களா? வேண்டாம் சம்பந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறா. பரவாயில்ல சம்பந்தி, அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணி தண்ணி தண்ணி
ஏய் ஏன்டா கத்துற? தண்ணி தானே, இந்தா குடி. குடி 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 குடி. ஏய் தண்ணி குடிச்சவனா உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறா, ஊசி போடு, போடு சீக்கிரம். ஐயோ சீக்கிரம். வா போலாம். பையா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. நான் இப்போ வெளியில வரணும். உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண. அன்னைக்கு வேண்டான்னு. சொன்னது ஜெய். ம் சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். ம் கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா. குழந்தையுடைய மூவ்மெண்ட்லாம் நல்லாதாம்மா இருக்கு. ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப நல்லது. சரிங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. டேக் கேர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏம்மா பயப்படுற? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஃபோன் எடுக்கிட்டு பாரு. வாங்கடா போலாம். ஹலோ. யோ நான் கலை பேசுறேன். அண்ணன் கிட்ட போன குடியா. பையா கலை ஃபோன். சொல்லு கலை. அண்ணே இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணே இங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்கண்ணே. கலை, இந்த சத்யா சிங்கண்டா, ஒளியெல்லாம் மாட்டா, நிப்பா. ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சவுகார்பேட் சத்யா இல்லடா. ஜாக்கிரதானே. தகவல் சொல்லியாச்சா? சார் சார் அது வந்து சார். என்னையா வந்து 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 அதான் உன் வாயிலிருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட. ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு, 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு. சார் இந்த காக்கி சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல்ல யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழிச்சிடுவான் சார். சார் பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயா அது? உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம் நான் என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். சார் ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோமான்னு இருந்துட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இது வரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த. அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. போ, நீயே அவனை போட்டு தள்ள. உன் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண. இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. சார்